ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீ பிரியாஸ் மூமெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய ரொம்ப சுவையான சத்தான கருப்பு கவுனி அரிசியில் செய்யக்கூடிய பாயாசமும் கூட பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து வடையும் செய்ய போகிறோங்க. இதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசியை நான் காலையிலேயே நல்லா ஊற வச்சுட்டேங்க. நம்ம இப்போ ஊற வச்சுருந்த கருப்பு கவுனி அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கணுங்க. ஒரு 2 திருப்புனீங்கனாவே பாதி பாதியாக உடஞ்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடிக்கிறது. அடித்து அதில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் விட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா அழகாக நல்லா பூ போல் வெந்து வந்திருக்குங்க அந்த கருப்பு கவுனி அரிசி. நம்ம ஊற வச்சு தான் அந்த கருப்பு கவுனி அரிசி பாயசம் செய்யணுங்க. அப்போ தான் சீக்கிரம் வெந்து நம்மளுக்கு ஜீரண கோளாறு எதுவும் ஏற்படாமல் இருக்குங்க. கருப்புளுந்து வடையை அடிஷ்னலாக நான் செஞ்சேங்க அதுக்கப்புறம். ஏன்னா ஒரு வெங்காயம் வெட்டுறதுக்காக ஒரு மிஷின் வாங்கியிருந்தோம். ரொம்ப பொடியாக அழகாக வெட்டி கொடுத்துச்சுங்க. ஒர்த்தான ஒரு ப்ராடக்டாக தான் தெரிஞ்சது. சரி, இது கூட எப்படிடா வெட்ட போகுது அப்படின்னு நினச்சோம். போட்டுட்டு நல்லா டபக்குன்னு அமுத்தி எடுத்தால் நல்லா அழகாக வெங்காயம் வெட்டி வருதுங்க. நம்மளோட மெயின் டிஷ் கருப்பு கவுனி பாயாசம் தாங்க. அதுக்காக நம்ம பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்ற போகிறோங்க. தேங்காய் பால் ஊற்றும் போது இன்னையுமே உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் நான் இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கிறதுனால ஒரு காமூடி அளவுக்கு தேங்காயை உடச்சி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்து ஒரே ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வெல்லத்தை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த வெல்லம் கரைஞ்சி வர அளவுக்கு கொதிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வடிகட்டி தான் நம்ம அந்த கருப்பு கவுனி பாயாசத்தில் சேர்த்த போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பாலும் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த கருப்பு கவுனி அரிசி எடுத்து குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணி சன்னமாக வச்சுருங்க. இப்போ நம்ம நம்ம வெள்ளை கரைசல் இருக்கிறதுலங்க அதை வடிகட்டி நம்ம ஊற்றிக்கலாங்க. ஊற்றி உடனே நம்ம இப்போ அடுப்பை சன்னமாக வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. கிண்டி கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா ஊற்றும் போது நல்லா டார்க் கலரில் அந்த வெள்ளைப்பாகு ஊற்றின கலர்லேயே இருக்கும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த பாயசம் நல்ல ஒரு மஞ்சள் கலர் மாதிரி வந்துடும். இந்த சமயத்தில் தான் நம்ம முந்திரி, பாதாம், பிஸ்தா இருந்தால் போட்டுக்கலாங்க. என்ன இருக்கோ அதை போட்டுட்டு எல்லா நட்ஸையும் போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் நல்லா வணக்கி எடுத்து நம்ம இந்த பாயசத்தோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாயசம் நல்ல முறையில் தயாராகிடுச்சு. இந்த சமயத்தில் தயாரான கடைசியில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அடுப்பை டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பாயசம் ரொம்ப அருமையாக தயாராகிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சுருந்த முந்திரி, பாதாம் எல்லாத்தையும் கலந்து விட்டு 2 ஏலக்காயும் போட்டு பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்மளோட பாயசம் ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க இது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கருப்பு கவுனி அரிசியை வச்சு எந்தெந்த நிறையா விதமான ஐட்டம்ஸ் நம்ம வீட்டில் எப்பயுமே செய்வோங்க. ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இப்போ நம்ம கருப்பு கவுனி பாயாசம் ஆல்ரெடி நான் கருப்பு கவுனியில் செஞ்ச ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருக்கேங்க நம்ம சேனலில். இந்த சேனல் நீங்கள் இப்போ முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த லைக்குக்கும் சப்ஸ்கிரைபுக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. இந்த கருப்பு கவுனி அரிசி பாயசம் இந்த மாதிரியான முறையில் நீங்கள் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக அவங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம்.